எல்லாருக்கும் வணக்கம். இனி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து ஆசீவகமும் நாகவம்சமும். அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்த்துருவோம். இப்போது தமிழர் கலாச்சாரத்தில் படி பார்த்தா தமிழருக்கு முன்னாடி மனிதர்களுக்கு முன்னாடி நாகர்கள் வாழ்ந்தார்கள்ன்ற ஒரு கதை, ஒரு கோட்பாடு ஒன்று இருக்குது. அந்த நாகவம்சத்துக்கு முன்னாடியே வாழ்ந்த மதம் எதுன்னு கேட்டால் ஆசீவகம். ஆசீவகத்தை சேர்ந்தவங்க வாழ்ந்துருக்கிறாங்க. உலகத்தில் முதல் தோன்றிய மதம் ஆசீவகம்னு அது ஒரு கோட்பாடும் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் என்ன ஒத்துமைனா, நாகர்கள் தான் ஆசீவகமும், ஆசீவகம் தான் நாகர்களும். இது ரெண்டுமே எந்தவித வேறுபாடும் கிடையாது. இப்போது நாகர்களோட கண்டுபிடிப்பு எல்லாமே ஆசீவகம்ன்ற ஒரு தலைப்பில் தான் சொல்லப்பட்டிருக்கும். இது என்னோடய கணிப்பு. இப்போது முதல்ல இந்த ஆசீவகம்னா என்னன்னு முதல்ல நம்ம பார்ப்போம். ஆசீவகம் என்பது வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி உறவு வழிபாடோ தெய்வ வழிபாடோ அந்த வழிபாடோ இந்த வழிபாடெலாம் ஒன்று கிடையாது. ஆசீவகம் என்பது தன்னைத்தானே வணங்கி தனக்குள்ளே இருக்கிற இறைவனை கண்டுபிடிக்கத்தான் ஆசீவகம். இந்த ஆசீவகத்தோட உண்மையான சிம்பிள் எதுனா யானை. நான் யானை எதுன்னு சொல்லிட்டேன். யானை தத்துவம் விநாயகராக உருவாக்கி வச்சுருப்பாங்க. இதோட தத்துவம் என்னோடய சேனலில் நான் சொல்லியிருப்பேன். இப்போ நான் சொல்லிடுறேன். அந்த தத்துவம் ஒன்றும் இல்லை, உங்களோட மூளையை தான் விநாயகராக உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. உங்கள் மூளையோட அமைப்பு தான் விநாயகர் பெருமானார். அப்போது நாகர்கள் கண்டுபிடித்த விஷயங்கள் எதுனா, உன் மூளைக்குள்ளே இருக்கிற விஷயத்தை நீ பார்த்து தெரிஞ்சிக்க. உன் மூளைக்குள்ளே தான் எல்லா ஆற்றலும் அடங்கியிருக்கு. நீ பிறப்பு இறப்புக்கு காரணம் எல்லாமே உன் மூளைக்குள்ளே இருக்கிற சேர்த்து வைக்கிற அந்த அலைவரிசைகள் தான். இந்த அலைவரிசைகளை நீ சரி பண்ணால் உன்னோட முக்தி மோட்சம் உனக்கு கிடச்சிரும்ன்ற தத்துவத்தை இந்த ஆசீவகத்தை ஃபுல்லாக சொல்லி வச்சுருப்பாங்க. சரி, இந்த நாகர்கள் யாருன்னா, ஒரு அலைவரிசை கோட்பாடுனா உன்னோட உயிராற்றல் வந்து எப்பவுமே துடிச்சிக்கிட்டே இருக்குது. அது எப்படி துடிக்குதுன்னா, பாம்பு வளையாமல் தான் துடிச்சிக்கிட்டே இருக்கும். அது ஒரு அலைவரிசை கோட்பாடு. அப்போ உன் ஆற்றல் இந்த தத்துவத்தில் இருக்குது. இந்த பிரபஞ்சம் இந்த தத்துவத்தில் இருக்குது. இந்த நடராஜ பெருமானார் உடுக்க கிடுக்க கையில் வச்சுக்கிற ஆயுதங்கள் எல்லாமே இந்த நாகர்கள் கொண்டு வந்த கண்டுபிடித்த விஷயங்கள் தான். அவங்க கண்டுபிடிச்ச விஷயத்த ஆசீவகமாக ஒன்று உருவாக்கி மக்களை கடைப்பிடிக்க வச்சுருக்கிறாங்க. அப்போது இந்த ஆசீவகத்தவர்கள்லாம் யாருன்னா சித்தர்கள். நாகவம்சகத்தவர் யாருன்னா சித்தர்கள். இந்த சித்தர்கள் தான் ஆசீவகன்ற ஒரு கோட்பாடு உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. நீ வணங்குற தெய்வம் எல்லாமே நாகவம்சத்தை சேர்ந்தவங்க தான். ஜீசஸ் ஆகட்டும், சிவனாகட்டும், முருகராகட்டும், பெருமாள் ஆகட்டும், யார் யாரெல்லாம் தன் சொந்த மூலியை வழிபட நினைக்கிறானோ, தன் சொந்த ஆற்றலை எவன்லாம் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறானோ, எவன் இறைவனை தேடுறானோ, உண்மையான இறைவனை தனக்குள்ளே இருக்கிற இறைவனை எவன் தேடுறானோ அவனா நாகவம்சத்தை சேர்ந்தவங்க. இப்போ இவனுக்குள்ளே தோன்றும் போதெல்லாம் இவனுக்கெல்லாம் ஒரு கருத்து எழுதுவான். இதெல்லாம் இந்த கருத்து வந்து எதையும் சார்ந்திருக்காது. தன்னை ஜீவனை கண்டுபிடிக்கும் போது அவனுக்குள்ளே சொந்தமாக சில உணர்வுகள்லாம் வரும், சில உணர்ச்சிகள்லாம் வரும். இந்த தத்துவத்தெலாம் ஒரு அழகாக ஒரு நோட் பண்ணுவான். இதை நோட் பண்ணி ஒரு கருத்தாக வெளிப்படுத்தும் போது இது வந்து ஆசீவக கோட்பாடோ இல்லை வேறு எதனா மத கோட்பாடோ ஒரு பேரை வச்சு மக்கள் உருவாக்கிப்பாங்க. அவன் எழுதுறது எல்லாமே இயற்கை சார்ந்த விஷயமாக தான் இருக்கும். ஆனால் மக்கள் வந்து அதுக்கு ஒரு பேர் வச்சு அதை உருவாக்கிப்பாங்க. இப்போது ஒரு சாதாரண மனிதன் எப்போ நாகவம்சத்துக்குள்ளே வர முடியும்னா, அவன் யோகம் செஞ்சால், தன்னை உணர்ன்ற உயிர் ஓட்டத்தை அறிகிற யோகத்தை செஞ்சால் அவன் நாகவம்சத்தை சேர்ந்தவனாக ஆவான். இப்படி தான் ஆசீவகமும் நாகவம்சமும் ஒன்று. இதை தனித்தனியாக பிரித்து நம்ம வெளியே தேடினோம்னா உண்மையை மெய்ப்பொருளை உங்களால் உணரவே முடியாது. உண்மையான மெய்ப்பொருள் எதுனா உங்கள் மூளை. இதுதான் சிவபெருமா தத்துவமாக லிங்க வடிவமாகவும், முருகர் வந்து வேலாயுதமாகவும் டிஎன்ஏயும் காமிச்சிருப்பார். எல்லாமே உங்களை உயிரை கண்டுபிடிக்கிற விஷயத்தை தான் இந்த நாகர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. தமிழத்தை பற்றி நான் ஏற்கனவே என் வீடியோவில் என் ஷார்ட்டு எல்லாம் சொல்லியிருப்பேன். என் வீடியோலையும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிருப்பேன். ஒரு சில விஷயம் தான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். இன்னும் சில விஷயங்களை கண்டுபிடிச்ச பிறகு அதை வீடியோவை நான் போடுறேன். நன்றி, வணக்கம்.